அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பவுலடியார் சிறையில் இருந்த காலங்களில் எழுதிய நிருபங்களில் பிலிப்பிய நிருபம் ஒன்று. அந்த பிலிப்பிய நிருபம் ஒரு மகிழ்ச்சியின் நிருபம் என்று அழைக்கப்படுகிறது. சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் என்பதை திரும்ப திரும்ப எழுதி கொண்டே வருகிறார். இதில் முதலாவது அதிகாரத்தில் அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜெபத்தில் அவர் சொல்கிறாரு, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி அவருடைய வருகைக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதுகிறார். இதில் 3 காரியத்தை அவர் எழுதுகிறதை பார்க்கலாம். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற 3 காரியங்கள். 1, நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி அப்படின்னு எழுதுகிறார். அது என்ன நீதியின் கனிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால், இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவுக்காக செய்யப்படுகிற தேவனுடைய கிரியைகள் அல்லது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது, அதை பற்றி பேசுகிறார். 2வது சொல்கிறார், இது ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. நீங்களும் நானும் கனியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். 2வது காரியம், நாம் துப்புரவானவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் வரும்போது நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. 3வதாக இடரலற்றவர்கள். விசுவாசத்தில் இடறுதல் வரக்கூடாது, விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை எழுதுகிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இவர்களை நிறைவேற்றி அவருடைய வருகைக்கு இதை நோக்கி காத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.